வணக்கம். தமிழக அரசு சில நாட்களுக்கு முன்பாக செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதில் சிறுபான்மையின இஸ்லாமிய மாணவ மாணவியர்களுக்கான கல்வி உதவித்தொகையை வழங்குவதற்கு அரசு தயாராக இருக்கிறது. வருடத்திற்கு 36 லட்சம் ரூபாய் ஒரு மாணவருக்கு ஒரு மாணவிக்கு கிடைக்கும். அதற்காக அரசு 3,60,00,000 ரூபாயை ஒதுக்கீடு செய்திருக்கிறது இந்த ஆண்டிற்கு மட்டும். அதற்கான 3 நிபந்தனைகளையும் அரசு சொல்லியிருக்கிறது. ஒன்று, தரவரிசையின் கீழாக 250 பல்கலைக்கழகங்களுக்குள் ஒன்றாக அந்த பல்கலைக்கழகம் இருக்க வேண்டும். இரண்டாவது, பெற்றோருடைய ஆண்டு வருமானம் 8 லட்சம் மட்டும்தான் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, அந்த மாணவர்களுடைய கல்வி தேர்ச்சி விகிதம் 60% இருக்க வேண்டும். இந்த 3 நிபந்தனையின் கீழாக நீங்கள் யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்க முடியும். அதன் மூலமாக அரசினுடைய இந்த கல்வித் தொகையை நீங்கள் பெற முடியும். இஸ்லாமிய சமூகம் கல்வியில் மிகவும் பின்தங்கி இருப்பதை கருத்தில் கொண்டு இந்த அரசு மிகப்பெரிய உதவியை செய்வதற்கு தயாராக இருக்கிறது. நாம் கல்வி பெறுவோம், இதை பயன்படுத்திக் கொள்வோம் என்று உங்களிடம் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் என்பதற்கான தகவலை என்னுடைய வீடியோவுக்கு கீழாக நீங்கள் காண முடியும்.